ஒருமை நீங்க சிவ மாதுடனே அனுபோகமதா சிவ ஞானமுதி பசியார் என்று தொடங்கும் அருணகிரிநாத சுவாமிகள் பாடி அருளிய பதிகம். சந்திர வழிபாடு ஆயுள் வளரும், பகைமை அழியும், செல்வ வளங்கள் விருத்தியாகும். ஸ்ரீமதி ராமானுஜாய நம. நித்யஸ்ரீ நித்திய மங்களம். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கே உலகத்தீரே. மூலவப் பெருமாள் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டு தெற்கே திருமுகம் காட்டி புஜங்க சயனம். மூலவர் ஸ்ரீ ரெங்கநாதன், ஸ்ரீ பெரிய பெருமாள், ஸ்ரீ நம்பெருமாள், ஸ்ரீ அழகிய மணவாளன். உற்சவர் ஸ்ரீ நம் பெருமாள், ஸ்ரீ நம்பெருமாள். தாயார் ஸ்ரீரங்க நாச்சியார். தீர்த்தங்கள் சந்திர புஷ்கரணி, பில்வ தீர்த்தம், நாவல் தீர்த்தம், அரசு தீர்த்தம், புன்னை தீர்த்தம், மகிழ் தீர்த்தம், பொரசு தீர்த்தம், கடம்ப தீர்த்தம், மா தீர்த்தம். ஸ்தல விருட்சம் புன்னை மரம். விமானம் பிரணவாகிருதி. காட்சி கண்டவர்கள் விபீஷணன், தர்மவர்மன், கிள்ளிவளவன், சந்திரன். மங்களாசாசனம் 11 ஆழ்வார்கள், 247 பாசுரங்கள். சூடிக் கொடுத்த நாச்சியார் அருளிச் செய்த நாச்சியார் திருமொழியில் 10 பாசுரங்களில் திருவரங்கத்தை மங்களாசாசனம் செய்துள்ளார். 11ஆம் திருமொழியில் முதல் பாசுரம். தாமுகக்கும் தம் கையில் சங்கமே போலாவும். யாமுகக்கும் என் கையில் சங்கமும் ஏந்திழை. தீமுகத்து நாகணமே சேரும் திருவரங்கர். முகத்தை நோக்காரார் அம்மணே அம்மணே.
ஆழ்வார்களின் ஆண்டாளின் திருவரங்க அனுபவம் அதிவிசேஷமான அற்புதமானது. அரங்கமா நகருளானின் அருள் ஆட்சிக்கு அமைந்த திருவரங்க திருக்கோயிலில் எத்தனையோ சன்னதிகள், திருத்தலத்தில் எத்தனையோ வீதிகள். மேற்கு உத்திர வீதி, வடக்கு உத்திர வீதி, வடக்கு கோபுர வாயில், கிழக்கு உத்திர வீதி, கிழக்கு நோக்கி இருக்கும் வெள்ளை கோபுர வாயில், பெரிய கோபுரம். இவை மட்டுமா? கோபுரங்களே அமைந்தருளி இருக்கின்ற திருவரங்கம். ரங்கா 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 என்று திருவரங்கத்திலே கிளிகள் கொஞ்சுமொழி பேசியது இன்று நெஞ்சத்திலே அமைந்திருக்கின்ற திருவரங்க திருக்கோயில்களின் சந்நிதி ஓ திவ்ய தரிசனம். அருள் மகான் ஸ்ரீ ஆளவந்தார் ஸ்ரீ தொண்டரடிப்பொடி ஆழ்வார், ஸ்ரீ உள் ஆண்டாள், ஸ்ரீ உள் ஆண்டாளின் சந்நிதி சற்றே அருகாமையில் அற்புதமான கலை சிற்பங்கள் தமிழகத்தின் கலைக்கும் கட்டிடக்கலைக்கும் சாறுகூறும் சரித்திர சிற்பங்கள். ஸ்ரீ வேணுகோபாலன் சந்நிதி, ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை, ஸ்ரீ அமிர்த கலச கருடாழ்வார் சந்நிதி, ஸ்ரீ விட்டல் கிருஷ்ணர் சந்நிதி, ஸ்ரீ திருப்பானாழ்வார் சன்னதியும், ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் அருள் தரிசனம், சக்கரத்தாழ்வார் சன்னதி, ஸ்ரீ செங்கமல நாச்சியார் தானியலட்சுமி சன்னதி. சரித்திர காலத்திலே நெல் சேமிக்கும் களம், இன்றும் நெல் சேமிக்கும் களத்தை சரித்திர கால நினைவுகளோடு பார்ப்பது அற்புதமானது. ஸ்ரீ ரெங்கநாச்சியார் தாயார் சன்னதி, ஸ்ரீ கோதண்டராமர் சன்னதி, படியாய்க் கிடந்து பவளவாய் காண்பேனே என்று பாசுரத்தில் பரவிய ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் சன்னதியும் ஸ்ரீ கோதண்டராமர் சன்னதியினுள் தரிசிக்கலாம். ஸ்ரீ பட்டாபிராமர் சன்னதி உலகில் எங்குமே தரிசிக்க இயலாத அமர்ந்த நிலையில் அமைந்தருளியுள்ள பெரிய திருவடி என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீ கருடாழ்வார் பரமபதத்தில் எழுந்தருளி இருக்கின்ற மகாவிஷ்ணு, ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலாதேவியுடன் வைகுந்த பரமபத சேவை திருவரங்கத்தின் மகிமையை திக்கெட்டும் பறைசாற்றி உடையவர் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யக்காரர் திருப்பாவை ஜீயர் போற்றுதலுக்குரிய
சரணங்களை சாற்றுதலுக்குரிய எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜ முனிவர் ஸ்ரீ உடையவர் சந்நிதி திருவரங்க திருக்கோயில் தரிசனம் தந்தருளும் எண்ணற்ற சன்னதிகள் உள்ளன. அந்த மூர்த்தங்களை தரிசித்து அகத்தில் அமைத்துக் கொள்வோமா. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் காலையில் 6 மணிக்கு நம்பெருமாளுக்கு வெள்ளிக்குடத்தில் கொள்ளிடம் ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து கொண்டு வந்து விஸ்வரூப தரிசனத்திற்கு பசு, குதிரை, யானை முதலியவைகள் வந்து விஸ்வரூப தரிசனம் கன்றொழி பஞ்சாங்க சிரவணம் அன்றாடம் நாள், கிழமை, திதி இவையெல்லாம் நம்பெருமாள் முன்பு வாசித்து வேதவியாசபட்டர் அவர்கள் வாசித்து பின்பு திருவாராதனம் கன்றொள்ளி காலை பூஜை முடிந்தவுடன் 12 மணி வரையிலும் பொதுமக்கள் சேவை கண்டொருளி 12 மணிக்கு மேல் உச்சிகாலம் நடைபெற்று அதன் பிறகு சாயரற்று பூஜைக்காக மாலை 6:45 பூஜை சாயரற்று பூஜை கண்டொருளி பெருமாள் பிறகு பொதுஜன சேவை இரவு 8:45 வரையிலும் நடைபெற்று அரவணை பூஜை செய்து நம்பெருமாள் வீணவாத்தியம் கன்றொள்ளி நம்பெருமாளுக்கு சைன திருக்கோலம் நடைபெறும். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான், கனையிருளகன்றது காலயம் பொழுதா, மது விருந்தொழுகின மாமலரெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர் திசை நிறைந்தனர் இவருடும் புகுந்த இருங்கலிற்றமும் பிடியுடு முரசு அதிர்தலில் அலைகடல் போன்றுள்ளது எங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாய். திருவருளுக்கோர் திருவரங்கத்தில் சயன திருக்கோலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற ஸ்ரீரங்கநாதனுக்கு ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்த விடியல் வேளையில் விஸ்வரூப தரிசனம் கலைவாணியே எழுந்தருளி இருந்து தன்னுடைய வீணா கானத்தால் பகவானை திருப்பள்ளி எழுச்சியாக வீணையின் நரம்புகள் இசைக்கும் 7 இசையின் மூலமாக எழுந்தருள வைக்கின்ற தெய்வ திருக்காட்சியை பாவமாக பக்தர்கள் வீணை வாசிப்பின் மூலமாக பகவானை துயில் எழுப்புகின்றனர். பகவான் உறங்குவதும் இல்லை, விழிப்பதும் இல்லை. உறங்குவது போல் ஒரு பாவம். விஸ்வரூப தரிசனம், சுப்பிரபாதம் இவை ஓர் அற்புதமான தத்துவத்தை அகிலத்திற்கு உணர்த்துகின்ற மனிதனின் ஆன்மா விழித்திட வேண்டும். விழிப்பு உணர்ச்சி அந்த ஆன்மாவுக்கு அவசியமானது. விழித்துக்கொள், எழுந்து நில், பகவானுக்குரிய கைங்கரியங்களை ஆற்று. அதுவே மனித வாழ்க்கையை கடை தேற்றும் என்பதான பாவமே விஸ்வரூப தரிசனம், சுப்பிரபாதம், திருப்பள்ளி எழுச்சி போன்றவைகளுக்கு பொருள் ஆகும். விஸ்வரூப தரிசனத்தில் திருவரங்கத்தின் கஜம், யானை,
ஆண்டாள். ரங்கா என்று பகவானை பார்த்து பரவசப்படுகின்றார். கோமாதா குலமாதா, கோ சம்ரக்ஷன். பசுவின் உடல் முழுவதும் பால் இருந்த போதிலும் அதன் முலைக்காம்பு வழியே பால் வருவதைப் போல அங்குங்கெனாதபடி எங்கும் பகவான் பறந்திருந்த போதிலும் திருக்கோயில்களின் வழியாகவே பகவானின் பேருருள் பக்தனுக்கு அமைகின்றது. பசுவின் பின்புறம் யானையின் மத்தகம், சுமங்கலி பெண்களின் நேர் வகிடு, தாமரை புஷ்பம், விடியல் வேளை, சந்தியா காலம் போன்ற எத்துணையோ அரிய செயல்களில் அமைந்தருளி இருக்கின்றாள் தாயார் மகாலட்சுமி. கோமாதா வாயிலாகவே தாயார் எழுந்தருளி சேவை சாதித்தருளதாக ஒரு பாவம். விஸ்வரூப தரிசனத்தில் மற்றுமொரு திருக்காட்சி வெண்மையுள்ள அசுவம், புரவி, குதிரை என்று பல பெயர்கள். அஸ்வமேத யாகத்தால் அனைத்து தேசத்தையும் வெற்றி பெறலாம் என்பது ஒருபுறம் இருக்க, திரேதா யுகத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அஸ்வமேத யாகத்தை செய்து புரவியை விடுக்க, அதனை வால்மீகி முனிவரின் ஆசிரமத்திலே வளர்ந்து கொண்டிருந்த லவகுச இருவரும் அசுவத்தை பிடித்து கட்ட, இது ராமாயணத்தில் இறுதி வடிவத்தில் அமைகின்ற திருக்காட்சிகள். தேசத்தை வெற்றி பெறுவதற்காக மட்டும் அஸ்வமேத யாகம் ஆற்றப்படுவதில்லை. ஸ்ரீ லலிதா திருஷதியில் அயமேத சமர்ச்சிதா என்றதொரு வாக்கியம் வளமார் பொருளை வழங்குகின்றது. ஹயமேத சமர்ச்சிதா என்பது அஸ்வமேத யாகத்தின் மூலமாக அம்பாளை யாசிக்கின்றோம் என்பது பொருள் ஆகின்றது. வெண்புரவியை வணங்கி உள்ளத்தில் கள்ளமில்லா பக்தி வெள்ளம் அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனை நிகழ்கின்றது. திருவருளுக்கோர் திருவரங்கம். திருவரங்கத்தின் பெருமையை பற்றி பேசுதற்கு 1000 நா கொண்ட ஆதிசேஷனாலும் இயலாது. அரங்கமா நகருளான் ஆதிசேஷன் மீது சயனித்திருக்கின்றான். நவக்கிரகங்களிலே சுக்கிரன் பூஜித்து பேறு பெற்ற தலம். ஜாதகத்தில் பலன்களாக அமைகின்ற சுக்கிரன் அமைப்பு உள்ளவர்கள் ஒரு முறையேனும் திருவரங்கத்திற்கு வந்து மூலவப் பெருமாளான ஸ்ரீரங்கநாதனை சேவித்து பேறு பெறுவது அவசியம் ஆகும். திருமகள் தினமும் வந்து பூஜித்து செல்லும் திருத்தலம் இது. ராமாயண காலத்தோடு தொடர்பு கொண்டு பாரதத்தின் பண்புக்கும் கலாச்சாரத்திற்கும் பக்திக்கும் மதமும் ஒரு காரணம் என்பதை பாருங்கும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. பரமபதத்தில் 2 மனத்தூண்கள் உள்ளது. பரமபதத்திற்கு செல்வோர் இந்த மனத்தூண்களை தழுவி நித்திய சூரிகளாக விளங்குகின்றனர். நித்திய சூரி அழிவில்லாத பேரின்பமயமான சூழ்நிலையில் எம்பெருமானுக்கு பணி விடை புரியும் ஆத்மாக்கள், அவர்களே நித்திய சூரிகள். திருவரங்கத்தில் கருவறையிலும் பக்தர்கள் தரிசிக்க வேண்டியது 2 மனத்தூண்கள். இந்த மனத்தூண்களை தழுவிக் கொள்வோர் பரமபதத்தில் நித்திய சூரியாகும் பாக்கியம் பெறுவர் என்பது ஐதீகம். இந்த 2 மனத்தூண்களை பற்றி கொண்டு எம்பெருமானை வாழ்த்தும் நாள் எந்நாளோ என்று கொல்லிநகர்கோன் ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் மயங்கி நிற்கின்றார். அவரது பாசுரத்தில் அற்புதமான வாக்கிய பதிவு. கடியரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் மாயோன்
மனத்தூணே பற்றி நின்றின் வாயார என்று கொலோ வாழ்த்தும் நாள். கருவறையில் அமைந்தருளி இருக்கின்ற மனத்தூண்களை பக்தர்கள் மன தூய்மையுடன் பற்றிக்கொண்டு இறைவனின் இதயத்திலும் இறைவனின் பத கமலங்களிலும் பற்றுகளை விட்டு பற்ற வேண்டும் என்பதை பறைசாற்றுகின்றது கருவறையின் மனத்தூண். மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல் வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கணையா உருவுருவே கொடுத்தானோர் தோதவத்தித் தோய் மறையோர் துறைபடியத் துளும்பியெங்கும் போதில் வைத்த தேன் சொரியும் புனலரங்கமென்பதுவே. பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிள்ளைகளை நால்வரையும் இறைப்புழுதில் கொணர்ந்து கொடுத்து ஒருப்படுத்த உரைப்பனூர் மறைப்பெருந்தீ வளர்த்திருப்பார் வருவிருந்தஜளித்திருப்பார் சிறைப்புடைய மறையவர் வாழ் திருவரங்கமென்பதுவே. மருமகன் தன் சந்ததியை உயிர் மீட்டு மைத்துனன்மார் உருமகத்தே வீழாமே குருமுகமாய்க் காத்தானூர் திருமுகமாய்ச் செங்கமலம் திருடிரமாய்க் கருங்குவளை ஒருமுகமாய் நின்றலரும் ஜன்யஸ்தபதாப்ஜமஞ்சிதகடீ சம்வாதி கௌசேயகம் கிஞ்சித்தாண்டவகிரந்தி சம்மனனகம் நிர்வ்யாஜமந்தஸ்பிதம் சூடாஜும்பிமுகாம்புஜம் நிஜபுஜாவிஷ்ராந்த திவ்யாயுதம் ஸ்ரீரங்கே சரதசதம் ததைத பர்சேமலக்ஷ்மீசகம். இன்றைய தினம் இந்நாளிலே ஸ்ரீரங்கநாதரை பராசர் அருளி செய்தவாறு இந்த ஸ்லோகத்திலே செய்தவாறு நாம் பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பெருமாள் இங்கே வருவதற்கு காரணம் என்ன? இவர் எங்கிருந்தார் இதற்கு முன்னால்? இது ஸ்வயம் வெக்த க்ஷேத்திரம் என்று சொல்லுவார்கள் ஸ்ரீரங்கத்தை. அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கத்திலே நம்பெருமாள் இங்கே எழுந்தருள்வதும் பெரிய பெருமாள் எழுந்தருள்வதற்கும் காரணம் என்ன என்று சொன்னால், நாம் சத்தியலோகத்திற்கு செல்ல வேண்டும். சத்தியலோகத்திலே பிரம்மாவாலே அனுஷ்டிக்கப்பட்ட பெருமாவாலே திருவாரணம் செய்யப்பட்டு அங்கே இருந்த பெருமாள் நம்பெருமாள். பிறகு அங்கிருந்து நம்பெருமாள் அதாவது இக்ஷ்வாகு குலத்திற்கு எழுந்தருளப்பட்டார். இக்ஷ்வாகு குலத்திலே அந்த மனுவனுடைய அவர்களால் மனுவம்சத்தினால் அவர் பெருமாள் பூஜிக்கப்பட்டு அடுத்தபடியாக இக்ஷ்வாகுலத்திலே ராமபிரான் வரை அவர் ஆராதிக்கப்பட்டார். ரங்கநாதருக்கு என்ன ராமரால் ஆராதிக்கப்பெற்ற பெருமாள் ஆகையாலே இவருக்கு பெரிய பெருமாள் என்று பெயர். அப்பொழுது பட்டாபிஷேகம், ராமனுடைய பட்டாபிஷேகம் முடிதூட்டு விழா நடக்க அன்றைய தினம் தனக்கு இந்த ராமராவண யுத்தத்திலே தனக்கு உதவியாக இருந்தவர்களுக்கெல்லாம் சன்மானம் செய்து கொண்டிருக்கிறார் ராமர். அப்பொழுது அவருக்கு மிகவும் உதவியாக இருந்த விபீஷணருக்கு, விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா, விபீஷணன் தர்மாத்மனாகப்பட்டவன் ராட்சச குலத்திலே பிறந்தாலும் தர்மமே வடிவெடுத்தவனான அந்த விபீஷணனுக்கு என்ன தராம் என்று யோசிக்கும் பொழுது விபீஷணன் பிரார்த்திக்கிறான். என்ன பிரார்த்திக்கிறான்? தங்களுடைய குலதெய்வமான தாங்கள் ஆராதித்த பெருமாளை அடியருக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்க ரங்கநாதரை ராமர் விபீஷணன் அளிக்கின்றார். விபீஷணன் பரம சந்தோஷத்தோடு அதை லங்கைக்கு எடுத்துச் செல்லும் பொழுது இங்கே மத்தியிலே காவேரி கொல்லனுயிர் ஆற்றங்கரை நடுவிலே பார்த்தார் எம்பெருமான். அவனுடைய திருவுள்ளம் இங்கே இருக்க வேண்டும், ஸ்ரீரங்கத்திலே இருக்க வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி விபீஷணனிடத்திலே நான் இங்கேயே அமர்ந்து விடுகிறேன் என்று சொல்ல அங்கேயே ஏற்பட்டது நம்பெருமானுடைய திருவரங்கம். காவேரி விரஜாசோயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேசா பிரத்யக்ஷம் பரமம் பதம். பூலோ அங்கே வைகுண்டத்திலிருந்து எம்பெருமான் இங்கே எழுந்தருள் இருக்கின்றான். அப்போ எழுந்தருள் இருக்கும் போது அங்கே இருக்கிற அதாவது பரமபதம் என்று சொல்லுவார்களே, பரமபதமே ஸ்ரீரங்கமாக வடிவெடுத்து விட்டது. அது மாத்திரமல்ல, பரமபத நாதனான பரவாசுதேவன் இங்கே ஸ்ரீரங்கநாதனாக, அங்கே விரஜாநதி. விரஜாநதி என்றால் எது? இன்றைய தினம் நாம் இந்த இடத்திலே நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் இதா விரஜாநதியினுடைய மண்டபம் தான். இந்த மண்டபத்திற்கு பேரே விரஜாநதி மண்டபம் என்று பெயர். கீழே விரஜாநதி பெருக்கெடுத்து ஓடுவதால் ஐதீக்கம். அப்படிப்பட்ட அந்த விரஜாநதியானது இங்கே ஸ்ரீரங்கத்திலே காவேரியாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. வைகுண்ட ஏகாதசி திருநாளிலே பெருமாள் ராப்பத்து உற்சவங்களிலே ஏகாதசி இன்று முதல் 10 நாட்கள் இங்கே வந்திருந்து இங்கே வேதகோஷம். ஏனென்றால்
பரமபதத்திலே எதத் சாமகாயின் நாஸ்தே ஆவுஹா ஆவுஹா என்று எப்பொழுதும் சாமகானம் கேட்டுக்கொண்டிருக்குமாம். அதற்காக இந்த மண்டபத்திலே பரமபதத்திலே பரமபதம் அல்லவா ஸ்ரீரங்கம், இது வைகுண்ட வாசல் அல்லவா. ஆக இந்த இடத்திலே விரஜாநதி மண்டபத்திலே விரஜா கரையிலே இருக்கிறதாக, பரமபதத்திலே இருக்கிற விரஜாகரை, இங்கே விரஜா, இங்கே எம்பெருமான் வேத கோஷங்களை கேட்டருளுகின்றான் அந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளிலே. ஆக காவேரி விரஜாசோயம், வைகுண்டம் ரெங்கமந்திரம், ச வாசுதேவோ ரெங்கேசா. அப்பொழுது என்ன ஆகிறது என்றால், நாம் கண்ணுக்கு சுலபமாக சேவிக்கக்கூடிய பூலோக வைகுண்டம் பிரத்யக்ஷம் பரமம் பதம். அப்படிப்பட்ட பரமபதம் தான் நமக்கு ஸ்ரீரங்கம். இந்த ரங்கநாதன் ஒரு காலத்திலே காவிரியிலே வெள்ளம் வந்து மண்மேடிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சோழனாகப்பட்டவன் கிளிச்சோழன் என்று சொல்வார்கள். அவன் இங்கே வரும்பொழுது அங்கே என்ன, ஒரு கிளி மரத்திலே உட்கார்ந்து கொண்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லுகிறது. இங்கே ரங்கநாதன் இருக்கின்றான், சாட்சாத் பூலோக வைகுண்டம் என்று ஸ்லோகத்தை திரும்ப திரும்ப சொல்ல அந்த கிளிச்சோழனால் அந்த இடம் கண்டெடுக்கப்பட்டு இன்றைய தினம் நமக்கு ரங்கநாதனை அளித்தான் அந்த கிழிச்சோழன். அப்படிப்பட்ட ரங்கநாதனை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பெரிய பெருமாள் ஆலமா மரத்தின் நிலைமையை ஒரு பாலகனாய் ஞாலமேழு முண்டான் அரங்கத்த அரவணையான் கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரில் நீலமேனி ஐயோ நிறைகொண்டதன் நெஞ்சனே என்று அழகாக திருப்பானாழ்வார் பாடியது போல, அது மாத்திரமல்ல, அந்த ஆழ்வார் பாடுகிறார், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என்னுள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்டகன்கள் மத்தொந்தனை காணாவே என்று திருப்பானாழ்வார் அழகாக அரங்கனிடத்திலே ஐக்கியமாகி விடுகிறார். அப்படிப்பட்ட பெருமை பொருந்திய திவ்ய திருஸ்தலம் 108 வைணவ இருக்கக்கூடிய பிரதானமான திவ்ய தேசம் வைணவ திவ்ய தேசம் நமது ஸ்ரீரங்கம். வால்மீகி முனிவரால் வடமொழியில் அமைந்தருளியது ராமாயண காவியம். அக்காவியம் பல மொழிகளில் பாரத தேசமெங்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. செந்தமிழ் மொழியிலே ராமாயண காவியத்தை பாடி அருளியவர் கவிச்சக்கரவர்த்தி கம்பநாட்டாழ்வார். நேற்று இன்று நாளையும் அகிலம் போற்றும் காவியமான் கம்ப ராமாயணத்தை கம்பர் இத்திருத்தலத்தில்தான் அரங்கேற்றினார். கம்பர் அரங்கேற்றிய இடம் தாயார் சன்னதிக்கு எதிரே கம்பர் என்ற பெயரில் அமைந்திருக்கின்றது. தமது ராமாயணத்தில் கம்பர் இரண்யனை சம்ஹாரம் செய்த வரலாற்றை அமைக்கின்றார். ராமாயணத்தில் இரண்ய வரலாறு வரக்கூடாது, இதனை ஏற்க மாட்டோம் என சபையில் இருந்த அறிஞர் பலரும் உரைத்தனர். அப்படி என்றால் எம்பெருமான் திருமுன்பு அரங்கேற்றம் நடத்துவோம், அவர் ஒப்புக்கொண்டால் அனைவரும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் என்ற சமாதானம் அமைந்தது. ஆகையில் இந்த இடத்தில் வந்து கம்பர் தமது ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்யும் வேளையில் இந்த இடத்தில் இச்சன்னதிக்குள் மேட்டுப்புறத்தில் எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்ற அழகிய சிங்கப் பெருமாள் கம்பரின் ராம காதையை நாம் அங்கீகரித்தோம் என்ற கர்ஜனையுடன், சிம்ம கர்ஜனையுடன் பெருமுழக்கம் செய்ததாக கூறுவர் பெரியோர். அற்புதமான அழகிய சிங்கர், மேட்டு அழகிய சிங்கர் இத்திருக்கோவிலில் 5வது திருச்சுற்றுக்குள், அதாவது 5வது மதிலுக்குள் அமைந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். திருவருக்கோ திருவரங்கம் பக்தி பாவத்தில் ஒரு தாம்பத்திய நிகழ்வு. இப்பெருமானுக்கு அழகிய மணவாளன் என்பதும் ஒரு அற்புதமான திருநாள். அழகான மாப்பிள்ளை, அழகிய மணவாளன். சீவில்லிபுத்தூரின் ஆண்டாளையும் உறையூர் கமலவல்லி நாச்சியாரையும் இவர் அழகான மாப்பிள்ளை திருக்கோலத்தில் ஏற்றுக்கொண்டார். தான் பேணி வளர்த்த பெண்ணான ஆண்டாளை இப்பெருமாள் பெண்டு கொண்டு போனதை பற்றி ஸ்ரீ பெரியாழ்வார் தமது திருமொழியில் அற்புதமான பாசுரத்தை அலங்கரிக்கின்றார். ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழா, திருமகள் போல் வளர்த்தே செங்கன் மால்தான் கொண்டு போனான்,
பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும் பிள்ளை பெற்றவ சோதை மருமகளை கண்டு கந்து மனாட்டும் புறம் செய்யுங்கொலும். திருவரங்கத்தில் அமையும் திருவிழாக்களில் மிகவும் ரசனை பொருந்திய ஒரு நிகழ்வு நெகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் அமைக்கின்றது. அது தாம்பத்திய பிணக்கு. தமிழ் பங்குனி மாதம் அமையும் திருவிழாவில் உற்சவத்தின் 6வது நாளில் திருவரங்கப் பெருமான் உறையூர் சென்று கமலவல்லி நாச்சியாரை கடிமணம் புரிந்து கொள்கின்றார். படிதாண்டாத பத்தினியான தாயார் ஸ்ரீரங்க நாச்சியார் பெருமாளின் வரவுக்காக காத்திருக்கின்றார். ஸ்ரீரங்க நாச்சியாரான தாயார் இத்திருக்கோவிலின் 4வது திருச்சுற்றில் ஸ்ரீ தன்வந்திரி சந்நிதிக்கு வட கோபுர வாசலின் பாறையில் அமைந்துள்ள 5 குழிகளில் தனது அற்புதமான 5 விரல்களை வைத்து பெருமாளின் வரவை எதிர்நோக்கி காத்திருக்கிறார். இந்த இடத்திற்கு 3 வாசல்கள் வழியாக வர முடியும் ஆதலால் இதற்கு 5 குழி 3 வாசல் என்ற பெயர் அமைந்தது. இங்கு தாயார் திருவரங்கனின் வரவுக்காக வென்று இந்த 5 குழிகளிலும் தன் கை விரல்களை வைத்து 3 வாசல்கள் வழியாகவும் பார்ப்பார். காத்திருக்கிறார் தாயார் கருணைமிகு திருவரங்கனின் வரவுக்காக. 5 குழிகள் என்பதோர் பஞ்சபூத தத்துவம். 3 வாசல்கள் என்பதோர் 2 வாசல்கள், ஒன்று பரமபதம் மற்றொன்று திருவைகுந்தம். 3வது வாசலே திருவரங்கம். உறையூரில் கமலவல்லி நாச்சியாரை மனம் புரிந்து கொண்ட பகவான் பங்குனி உற்சவத்தின் 9வது நாளில் மீண்டும் ஸ்ரீரங்க நாச்சியாரை காண ஸ்ரீரங்கம் திரும்புகின்றார். 3 நாட்களாக உறையூர் செல்வியோடு இருந்துவிட்டு வந்ததை எண்ணி தாயார் ஸ்ரீரங்க நாச்சியார் பிணக்கு கொண்டு என்னை பார்க்க வரக்கூடாது என்று திருக்கதவம் சாத்துவாள். இந்த பிணக்கிற்கு பிரணய கலகம் என்று பெயர். இந்த பிணக்கை தீர்த்து வைக்க ஸ்ரீ நம்மாழ்வார் வந்து சமாதானம் செய்து வைப்பார். அதன் பின்னர் இருவரும் சமாதானமுற்று ஒரு சேர்த்தியில் காட்சி அளிப்பர். இத்திருநாளன்று தாயாருக்காக வாதிடுபவர்கள் 5வது திருச்சுற்றில் உள்ள பிரதானமான வாசற்கதவை அடைத்து விடுவார். அரையர்கள் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் நடுவராக இருந்து தூது செல்வார்கள். அந்த நேரத்தில் பழம், பூ முதலியவற்றை வீசுவதும், அதாவது தாயார் சினமுற்று பெருமாள் மீது வீசிவிட்டு கதவடைத்துக் கொள்வதாக ஐதீகம். அரையர்கள் ஒருவர் மாற்றி ஒருவர் பேசி பிணக்கு தீர்ந்து சமாதானம் ஆகியுள்ளனர் என்று தெரிவிப்பர். இதன் பின்னர் பெருமாளும் பிராட்டியும் ஒரு சேர காட்சி அளிப்பர். இதற்கடுத்த நாள் இருவரும் ஒரே ரதத்தில் திருவீதி உலா அமைப்பர். இந்த ரதத்திற்கும் கோரதம் என்று பெயர். ஓர் அற்புதமான தாம்பத்திய தத்துவத்தை அழகாக அமைத்தருளுகின்றது திருவருளுக்கோர் திருவரங்கம். பாது பிரணதரக்ஷாயாம் விளம்பமசகன்னிவா சதா பஞ்சாயுதீம் பிப்ரத் சன ஸ்ரீரங்கநாயக. நம்பெருமாள் அந்த ஸ்ரீரங்கநாதனாகப்பட்டவன் 5 ஆயுதங்களுடன் எப்பொழுதும் சேவதாயித்துக் கொண்டிருக்கிறான். எதற்காக எப்பொழுதும் சேவதாயித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், பக்தர்களை காப்பாற்றுவதற்காக. எம்பெருமான் அன்றைய தினம் கஜேந்திர ஆழ்வானை ரட்சிக்க அவன் அந்த கருடவாகனத்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுது பற்ற சொல்கிறாராம், இவ்வளவு வேகத்திற்கு நமஸ்காரம், கரிப்பிரவர பிரம்மிதே பகவத ஸ்தொராயை நமஹா, அந்த வேதத்துக்கு நமஸ்காரம். ஆக பக்தர்களை காப்பாற்றுவதற்காக எம்பெருமான் இங்கே எழுந்தருளிருக்கிறான். இந்த ஸ்ரீரங்கத்திற்கு என்ன சிறப்பு மற்ற திவ்ய தேசங்களை காட்டிலும் என்று சொன்னால், ஸ்ரீரங்கமானது 108 வைணவ தேசங்களே பிரதான திவ்ய தேசம். வைணவத்திற்கு ஆணிவேர் இந்த திருத்தலம்தான். இந்த திருத்தலத்திலே தான் எம்பெருமானுடைய அந்த ஒரு அனுகிரகத்தை பெற வேண்டும் என்றால் ஸ்ரீரங்கத்துக்கு தான் வர வேண்டும். மற்ற திவ்ய தேசங்கள் எல்லாம் ஆழ்வார் சொல்லுவார் ஆராமம் சூழ்ந்த அரங்கம். இங்கு ஆராமம் என்பதற்கு நந்தவனங்கள் சூழ்ந்த அரங்கம் என்று அர்த்தம் என்று எடுத்துக்கொண்டாலும், ஆராமம் என்றால் மற்ற 107 திவ்ய தேசங்கள் சூழப்பட்டு தலைமையகமாக இருக்கக்கூடிய திருவரங்கம் என்று பெயர்.
அப்படிப்பட்ட திருவரங்கத்திலே ஆழ்வார்கள் 11 விசேஷமாக எம்பெருமானை மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். அதுவும் மங்களாசாசனம் என்றால் தொண்டரப்படி ஆழ்வார் ரங்கநாதனை தவிர மற்ற பெருமாளை பாடமாட்டேன் என்று கூட சொல்லிவிட்டார். குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிறக் கடவுளெந்தை அரவணை துயிலுமாகண்டு உடலனுக்கு உருகுமாலோ என் செய்யேன் உலகத்தீரே என்று கண்ணீர் விட்டழுகிறார் அந்த ரங்கநாதனுடைய திவ்ய திருக்கோலத்தை பார்த்து. அது மாத்திரமல்ல, இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகுருளானே என்கிறார். எனக்கு இதைவிட எனக்கு பரமபதமா வேண்டே வேண்டாம். எனக்கு என்ன வேண்டும்? இச்சுவை, அரங்கநாதருக்கு கைங்கரியம் செய்யும் சுவை தவிர வேறு எதுவுமே வேண்டாம் என்று தொண்டப்படி ஆழ்வார் ஈடுபடுகிறார். ஆண்டாளோ என் அரங்கத்தின்னமுதர் குழலழகர் வாயழகர் கொப்பூள் எழுகமல பூவழகர் என்று அழகாக ரங்கநாதனை வர்ணித்து அவனையே விவாகம் செய்து கொள்கின்றாள். இப்படிப்பட்ட பெருமைகள் வாய்ந்த திவ்யதேசம் ஒவ்வொரு ஆழ்வாரும் நம்மாழ்வார் தன்னுடைய பரமபத உற்சவத்திலே இங்கேதான் நடத்தி கொண்டார். நம்மாழ்வார் பரமபத உற்சவம் இங்கே நடந்து சூழ்விசும்புன தூரியம் முழக்கின என்று பரமபதத்தன்று பரமத நம்மாழ்வார் மோட்சம் என்றே விசேஷமான இங்கே திருவிழாக்கள் நடைகொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இங்கு வருடத்திலே 365 நாளும் திருநாள் தான். அந்த திருநாட்கள் எல்லாம் சித்திரை பிரம்மோத்சவம் என்ன, வைகாசி வசந்தோத்சவம் என்ன, ஆனி ஜேஷ்டாபிஷேகம் என்ன, ஆடி 18 என்ன, ஆவணி பவித்ரோத்சவம் என்ன, புரட்டாசி நவராத்திரி உற்சவம், விஜயதசமி உற்சவம் என்ன, ஐப்பசி டோலோத்சவம் எனப்படுகின்ற ஊஞ்சலோத்சவம் என்ன, கார்த்திகை திருக்கார்த்திகை உற்சவம் என்ன, மார்கழி பிரம்மாண்டமான வைகுண்டேகாசத்தினால் எனப்படுகின்ற திரு அத்தியன உற்சவம் என்ன, தை பிரம்மோத்சவம் என்ன, மாசி சிப்போத்சவம் என்ன, பங்குனி உத்திரம் பிரம்மோத்சவம் என்ன, இப்படி வருடம் முழுக்கும் திருவிழாக்கள் நடைபெறும் ஒரே கோயில் திருவரங்கம்தான். அந்த அரங்கனை சேவித்தால் மற்றவரை சேவிக்காவிட்டாலும் பரவாயில்லை. ஏனென்றால் எங்கும் சுற்றி ரங்கனை சேவி என்று பழமொழி உண்டு. எங்கும் சுற்றினாலும் எங்கே வர வேண்டும்? ஸ்ரீரங்கநாதனிடத்திலே தான் வர வேண்டும். அப்படிப்பட்ட ஆழ்வார்களால் இனிமையாக பாடப்பட்ட திருவரங்கம் ரங்கநாதன் பெருமாள். அந்த ரங்கநாதனை சேவித்துக் கொண்டிருந்தாலே அவருடைய கவித்த முடியும் புன்முறுவலும் அழகிய, அதாவது அஞ்சேல் என்ற கையும் ஆசனபத்திலே அழிந்து கிடக்கிற அந்த திருவடிகளே நமக்கு தஞ்சம். அதாவது மாத்திரமல்ல, நம்பெருமாள் பேசும் பெருமாள். பராசர பட்டரிடத்திலே அழகாக பேசுவாராம். பராசர பட்டரை மிக குறுகிய காலத்திலே பரமபதத்துக்கு அழைத்து கொண்டார். அப்போ நம்பெருமாளை கேட்டாராம் பராசர பட்டர், நம்பெருமாளே, என்னை இவ்வளவு சீக்கிரம் அழைத்து கொண்டிருக்கின்ற காரணம் என்ன தெரியுமா? உமக்கு பயம் வந்து விட்டது என்றார். உடனே நம்மாழ்வாள் கேட்கிறாராம், எனக்கு என்ன பயம்னா, இன்னும் நான் கொஞ்ச நாள் ஸ்ரீரங்கத்திலே இருந்தால் ஸ்ரீரங்கத்திற்கும் பரமபதத்திற்கும் ஏணி வைத்து எல்லோரையும் ஏற்றி விடுவோனோ என்று பயம் வந்து விட்டது என்று சொன்னாராம். ஆக அப்படி பேசக்கூடிய பெருமாள் நம்பெருமாள். அது மாத்திரமில்லை, பெரிய பிராட்டியாரைப் போலே தானும் அலங்கரித்து கொண்டு அந்த அழகிய மணவாளன் அழகிய நாச்சியாரையாக சேவை சாதிக்கிறார். வைகுண்ட திருநாளே தசமி என்று அந்த திருநாளை சேவிக்கும் பொழுது எம்பெருமானை கண்ணழகை பற்றி சொல்லுகின்றார்கள். அதாவது பராசர பட்டரை பார்த்து கேட்டாராம், பராசர பட்டரே, எப்பொழுதும் பிராட்டி பிராட்டி என்று அம்மாவார் பக்கம் இருக்கிறீர்களே, அப்படி என்ன பிராட்டி? நான் கூட பிராட்டி மாதிரி வேஷம் வைத்துக் கொண்டிருக்கான். உடனே பராசர பட்டர் சொன்னாராம், உங்கள் நடை அழகாக இருக்கிறது, ஜடை அழகாக இருக்கிறது, எல்லாம் சேலையில் எல்லாமே அழகாக இருக்கிறது. ஆனால் என்று சொன்னான். ஆனால் என்ன? ஒன்றுமில்லை, அந்த கண்ணழகு இருக்கிறதே, அது பிராட்டி கொண்ட கிருபை உன்னுடைய கண்ணிலே தோற்றவில்லை. நிச்சலும் குறும்புகள் செய்வான் கண்ணன் என்று இதற்கு முன்னால் கிருஷ்ணாவதாரத்திலே அந்த குறும்பு செய்த கண்ணனின் கண்கள் தான் என்றார். இதை திருப்பானாழ்வார் அழகாக சொல்லுவார். பரியனாகி வந்து அவனுடைய கீண்டன் அமரக்கரிய ஆதிப்பிரான் அரங்கத் தமலன் முகத்து கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட பெரிய வாயகங்கள் என்னை பேதமை செய்தனவேனார். அந்த கண்களை பார்த்து கொண்டிருந்தாலே உள்ளே 2 தங்க தூண்கள் இருக்கும். அந்த தங்கத்தூணுக்கு பேர் என்ன என்று சொன்னால் மனத்தூணே பற்றி நின்றேன் என்று சொல்வார்கள். ஆமோதக ஸ்தம்பம் என்று பெயர். எதுக்காக என்று சொன்னால், எம்பெருமானுடைய அழகில் ஈடுபட்ட உடனே நம் அதாவது காவிரி ஆற்றில் இறங்கும்போது ஆழம் பார்த்து இறங்குவதிலே எம்பெருமான் அழகும் அவ்வளவு ஆழமாம். காலாழம், கண் சுழலும், நெஞ்சழியும். அப்படிப்பட்ட இடத்திலே அந்த 2 தூண்கள் இருக்கிறதே, அந்த தூண்களை பற்றி கொண்டுதான் எம்பெருமானை சேவிக்க வேண்டுமாம். அப்படிப்பட்ட அழகு பொருந்தியவன் பெரிய பெருமாள். அந்த பெரிய பெருமாளே
நம்பெருமாளாக சேவை சாதிக்கிறார். பிராட்டிமார் ஸ்ரீதேவி பூதேவியுடைய நம்பெருமாள் நமக்கு சேவை சாதிக்க, இங்கே பெரிய பிராட்டியார் தனிக்கோவில் நாச்சியாராக சேவை சாதித்து நமக்கெல்லாம் அருள் புரிகிறார். உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கடாட்சலீலாம் ஸ்ரீரங்க அர்மதல மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிழ்ச்சியும் ஸ்ரீயமாஸ்ட்ரயாமஹா என்று அந்த பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து இருவருமான சேர்த்தியிலே நமக்கு இந்த ஸ்ரீரங்கமானது அழகாக ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்க பிராட்டியினுடைய அரங்கம், இது பிராட்டி அரங்கமானது ரங்கநாதன். ஆக பிராட்டியும் பெருமாளும் நமக்கு அனுகிரகிக்க இங்கே சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புத ஒரு காட்சியை நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, எம்பெருமான் 4 மண்டபங்கள் சொல்லுவார்கள். என்ன மண்டபங்கள் அது? போக மண்டபம், புஷ்ப மண்டபம், தியாக மண்டபம், ஞான மண்டபம். அதிலே போக மண்டபமானப்பட்டது ஸ்ரீரங்கம்தான். இங்கே என்ன போகம் என்று சொன்னால், பெருமாள் ரொம்பவும், அதாவது என்ன சொல்ல வேண்டும் என்றால், பெருமாள் போகத்தையே அனுபவிக்கக்கூடியவர். ஒரு மழைத்துளி விழுந்தாலும் பெருமாள் விழமாட்டார். வெயிலை மறைக்க வெளியாடை, இப்படி எல்லாவற்றுடன் பரம சௌகுமாரியமாக. ஏனென்றால் அப்படிப்பட்ட திருவடிகள் நம்பெருமாளுடைய திருவடிகள். போகமாத்திரம் என்றால் இன்று மாத்திரமல்ல, அவனுடைய அந்த நித்தியபடி அவர் அமுது செய்கிறாரே, அந்த பிரசாதங்கள் கூட விசேஷமாக இருக்கும். காலையிலே பாலுடன் கண்விழிக்கின்றார் எம்பெருமான். உடனே 8:45 9 மணிக்கு அது என்ன சொல்வார்கள்? பொங்கல் என்று சொல்லுவார்கள். பொங்கல், தோசை இதனுடன் பெருமாள் அனுகிரகிக்கின்றார். அதன் பிறகு மத்தியானம் 12 மணிக்கு அது என்ன உச்சி காலத்திலே பெரிய அவசரம் என்று சொல்லுவார்கள். பெரிய அவசரம் என்று சொன்னால் அப்பொழுது அதிரசம், அது மாத்திரமல்ல அலங்காரத்தளிகை என்று சொல்லப்படுகின்ற பிரசாதம், பாயசம், ஊறுகாய், கரியமது எல்லாவற்றுடன் அழகாக எம்பெருமான் அனுகிரகிக்கின்றார். அதாவது அமுது செய்து கண்டறிகிறார். மறுபடியும் சாயந்தரமோ என்று சொன்னால் சாயந்தர வேலை அல்லவா, என்ன வேண்டும் என்றால் அழகாக சுடத்தில், அதாவது அப்பம் என்று சொல்லுவார். அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்படனான் சுட்டு வைத்தேன் என்கிறார் பெரியாழ்வார். அப்படிப்பட்ட அப்பம், தேன் குழல், வடை, திருமால் வடை என்று சொன்னால் ஸ்ரீரங்கத்திலே தான் நாம் அப்படிப்பட்ட அதை அனுகமனம் பெருமான் நைவேத்தியம் செய்கிறார்கள். அதன் பிறகு என்றால் இரவு படுக்க போகும் பொழுது எம்பெருமான், அதாவது அன்னத்துடன் ஒவ்வொரு வேளையிலும் அன்னம் உண்டு, அன்னத்துடன் அரவணை என்றப்படுகின்ற பிரசாதத்தை, க்ஷீராண்ணத்தை அழகாக அமுது செய்கின்றான். அதன் பிறகு பால். இப்படி போகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவன் போக மண்டபம். அதனாலே தான் எம்பெருமானுக்கு ரங்கநாதன், போகரங்கநாதன். அது மாத்திரமல்ல, பரிமள ரங்கநாதன், கஸ்தூரி ரங்கநாதன், காவேரி ரங்கநாதன், எவ்வளவோ பெயர்கள் எம்பெருமானுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ரங்கநாதனை நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். ரங்கநாதுடே அந்த ரங்கநாதுடே, 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 அந்த ரங்கநாதுடே. ಮಂಗಳ ಪ್ರದಂಬುಲಿಸು ಮಂಗಳ ಪ್ರದಂಬುಲಿಸು ಮಂಗಳ ಪ್ರದಂಬುಲಿಸು ಮಹಾದೇವುನಿಸ ಕೂಡೆ
பிரதோபுலி சுமாகாதேவுனி சகுடே அந்தரங்கநாதுடே 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 సతతమువాని నామమే సంకీర్తనములు చేసిన జనుల హృదయ కమలమందు జలకుసు నునాడే సతతమువాని నామమే సంకీర్తనములు చేసి జనుల హృదయ కమలమందు జలకుసు నున్నాడే సతతమువాని నామమే సంకీర్తనములు చేసి జనుల హృదయ కమలమందు జలకుసునున్నాడే పతిత పావన విరులింగ పట్టియున్నాడే పతిత పావన విరులింగ పట్టియున్నాడే పతిత పావన విరులింగ పట్టియున్నాడే సద్గతి చువాడు ఇతడే గరుడగమన దొరైతడే రంగనాథుడే పతిత పావన విరులింగ పట్టియున్నాడే సద్గతి చువాడు ఇతడే గరుడగమన దొరైతడే రంగనాథుడే అంతరంగనాథుడే 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 పదగారు వేల స్త్రీలకు ప్రాణనాథుడితడే పరశురామ గర్వమెల్ల భంగపరచినాడే పదగారు వేల స్త్రీలకు ప్రాణనాథుడితడే పరశురామ గర్వమెల్ల భంగపరచినాడే ముదము వీర పాండవులకు మోక్షమేచినాడే ముదము వీర పాండవులకు మోక్షమేచినాడే ముదము వీర పాండవులకు మోక్షమేచినాడే పరమదయాగరుడే శ్రీ ప్రహ్లాద వరదుడే రంగనాథుడే ముదము వీర పాండవులకు మోక్షమేచినాడే పరమదయాగరుడే శ్రీ ప్రహ్లాద వరదుడే రంగనాథుడే రంగనాథుడే అంతరంగనాథుడే అంతరంగనాథుడే பைரவரை பூஜை செய்வதற்கான காலம் நேரம் ஏதாவது உள்ளதா? பைரவர்னு சொல்லும் பொழுது முதல்ல நம்ம அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். சிவகுமாரர்கள் 5 பேர் சொல்கிறார். சுவாமிக்கு 5 குழந்தைகள். முதல் குழந்தை கணபதி, 2வது குழந்தை முருகன், 3வது குழந்தை வீரபத்ரர், 4வது குழந்தை சாஸ்தா, 5வது குழந்தை இந்த பைரவர். பைரவரை சொல்லும் பொழுது தண்டநாயகன் சொல்லி சொல்கிறது. சிவபெருமானுடைய கோவில் முழுக்க பாதுகாக்கக்கூடிய சக்தி பாதுகாவலராக இருக்கக்கூடியவர் பைரவர். இந்த பைரவரை பற்றி சொல்லும் பொழுது அந்த காலத்தில் சைவத்தில் பல பிரிவுகள் இருந்திருக்கு. அதில் பைரவரை உண்டி வழிபாட்டு தெய்வமாக கொண்டு பைரவம்ன்ற பேர்லேயே ஒரு மதமாகவே வழிபாடு பண்ணி வந்திருக்கா. அவெல்லாம் பார்த்தேன்னா ரொம்ப உக்ரமாக பைரவ ஒரு பூஜை பண்ணுவாள். ராத்திரியில் தான் பண்ணுவாள். ஆகம சாஸ்திரங்களும் ராத்திரியில் தான் பைரவரை வழிபாடு சொல்லியிருக்கு. ராத்திரின்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேலே அவளுக்கு வழிபாடு செய்கிறதெல்லாம் செய்யலாம்.
ரொம்ப உச்சிதமான வழிபாடுன்னு சொன்னோன்னா ராத்திரி 9:30 மணிக்கு மேலே தான் அவளை வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இந்தந்த சுவாமிகளை இந்தந்த நேரத்தில் வழிபாடு பண்ணணும்னு சொல்லி நம்ம 28 ஆகமங்கள் நமக்கு வழிவகுக்கிறது. அதில் சொல்லும் பொழுது பைரவரை வழிபாடு பண்ணுறதுன்றது ராத்திரி காலம்தான். நமக்கு ராத்திரி பார்த்தீங்கன்னா 9 மணி 9:30 மணிக்கு அர்த்தஜாமம் ஆகிடும். அதனால் ஒரு 8 மணிக்கு மேலே 9 மணி 9:30 மணிக்குள்ளே கோவில்களில் இருக்கிற பைரவரை வழிபாடு பண்ணலாம். தனியான பைரவர் கோவில்லாம் இருந்ததுன்னா அவள் ராத்திரி 9 மணிக்கு மேலே வழிபாடு பண்ணுறது தான் உச்சிதம். பைரவரை வழிபாடு பண்ணுறதுக்கும் திதிகள்லாம் சொல்லியிருக்கா. அஷ்டமி திதியில் அவசியம் பைரவரை வழிபாடு பண்ணணும். அஷ்டமி திதியில் பூர்ணத்துவமாக இருக்காராம். அஷ்டமி திதி அன்னைக்கு தான் அவர் உத்பவிச்சார், அதாவது இந்த உலகத்தில் தோன்றினார் அப்படின்னு சொல்லி பைரவ தந்திரங்கள்லாம் சொல்கிறார். இந்த பைரவர் தந்திரங்களில் சொல்லும் பொழுது சிவக்கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரை யார் அப்படின்றதையும் சொல்கிறது, சாக்த தந்திரங்களில் இருக்கக்கூடிய பைரவர்களையும் சொல்கிறது. இப்படி சைவத்திலையும் இருக்குது, சாக்தத்துலேயும் இந்த பைரவ வழிபாடுன்றது இருக்குது. பொதுவான பைரவ வழிபாடுன்றது சாயங்காலத்தில் 6 மணிக்கு மேலே தான். ரொம்ப உச்சிதமான காலம்ன்றது ராத்திரி 9 மணிக்கு மேலே 10-10:30 மணி வரைக்கும் தான். அவளுக்கு ராத்திரி முழுக்க தான் ஆட்சி. அதனால தான் ராத்திரியில் வழிபாடு பண்ணணும்னு சொல்லி நம்ம ஆகம சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆன்மீகத்தில் சந்தேகங்கள் வினாக்களால், அதற்கேற்ற தீர்வுகள் விடைகளால் வினாக்களை அனுப்ப அருள் நேரம் ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 317 சென்னை 6,30,32